ஹாவ் அ நைஸ் டே. வெல்கம் டு மேக் லீடர்ஸ். நம்ம 8th ஸ்டாண்டர்டில் ஐரோப்பியர்களின் வருகை பார்த்துட்டு இருக்கோம். ஐரோப்பியர்களின் வருகையில் என்னென்ன பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா, வரலாற்று ஆதாரங்கள் மூலமாக ஐரோப்பியர்கள் வந்ததை பார்த்தோம். அதில் பயன்பாட்டு ஆதாரங்கள் பார்த்தோம், நாணயங்கள் மூலமாக பார்த்தோம், பயன்பட்டு பொருட்கள் மூலமாக பார்த்தோம். அப்படிதானே? அடுத்து ஐரோப்பியர்களின் வருகையில் யார் யாரெல்லாம் ஐரோப்பிய கண்டத்திலிருந்து நம்மளோட ஆசியா கண்டத்தில் உள்ள இந்தியாவுக்குள்ள யார் யாரெல்லாம் ஐரோப்பியர்கள்ல வந்தாங்க, ஐரோப்பிய கண்டத்துல இருந்து எந்தெந்த நாட்டை சார்ந்தவர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்கன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் போர்த்துகீசியர்கள், அப்புறம் டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், கடைசியா பிரெஞ்சுக்காரர்கள் வந்தாங்க. எல்லாருமே எதுக்கு வந்தாங்கன்னா வாணிபம் பண்ற நோக்கத்தோட தான் வந்தாங்க. அதுல ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் வாணிகம் பண்ணதோட சேர்த்து என்ன பண்ணாங்க, நம்மள ஆட்சியும் பண்ணாங்க. இவங்கெல்லாம் எப்படி வாணிக நோக்கத்தோட ஆட்சியை பிடிச்சாங்கன்றத நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, நல்லாவும் பார்த்தாச்சு. பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம லெசன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம புக் பேக் தான் பார்த்துட்டு இருக்கோம். புக் பேக்கை கண்டினியூ பண்ணலாம், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஐரோப்பியர்களின் வருகையில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் போர்த்துகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம். இந்தியாவில் போர்த்துகீசிய ஆதிக்கம் ஃபர்ஸ்ட் போர்த்துகீசியர்கள் தான் வந்தாங்க, அப்படிதானே? அதில் ஃபர்ஸ்ட் நமக்கு கள்ளிக்கோட்டையை வந்தடைஞ்சது யாரு? வாஸ்கோடா காமா. ஆனால் இவங்க என்ன கேட்டிருக்காங்க, போர்த்துகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாஸ்கோடா காமா கிடையாது. பார்த்தோலோமியோ டயஸ்ன்றது அவர் ஒரு மாலுமி, அவரு கிடையாது. அல்போன்சோ டி அல்புகர்க், அவர் தான் என்னது போர்த்துகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர். செகண்ட் கொஸ்டின், பின்வரும் ஐரோப்பிய நாடுகளுள் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு எது? இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு முதன்மையா இருந்த நாடு, ஐரோப்பியா கண்டத்துல இருந்து வந்தாங்க சொன்னேன்ல, அதுல முதன்மையா இருந்த நாடு எதுன்னு கேட்டாங்க. நம்ம போர்த்துகீசியர் படிக்கும் போதே நம்ம பார்த்துட்டோம், போர்த்துகீசியர்ல கடல் வழி பயணத்தை கண்டுபிடிக்கிறதுல ஆர்வமா இருந்த நாடு எதுன்னு பார்த்தோம்னா ஐரோப்பியா கண்டத்துல போர்ச்சுகல்னு பார்த்தோம். ஏன்னா அவங்களுக்கு நிலவழி மூடப்பட்டுச்சு, அதனால அவங்க கடல் வழியை கண்டே பிடிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தோடய இருந்தாங்க. நெசசிட்டியாகவும் அவங்களுக்கு இருந்துச்சு, நெசசரி. ஸோ இதுக்கு ஆப்ஷனே கிடையாது, என்னது போர்ச்சுகல் தான். கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு எது ஐரோப்பிய நாடுகள்னு கேட்டால் போர்ச்சுகல். அது ஏன் கண்டுபிடிச்சாங்க நம்ம படித்தோம் இல்லையா? 1453ஆம் ஆண்டு கான்ஸ்டாண்டினோபிள் யாரால் கைப்பற்றப்பட்டது? துருக்கியால் கைப்பற்றப்பட்டது. நல்லா கவனிங்க. 1453ஆம் ஆண்டு கான்ஸ்டாண்டினோபிள் யாரால் கைப்பற்றப்பட்டது? துருக்கி. இதை எதில் படித்தோம்? போர்ச்சுகல்ல படித்தோம். போர்ச்சுகல் படிக்கும் போது அது அப்படியே தான் என்ன செஞ்சிச்சு, கண்டினியூஸாக வந்துருச்சு. ஃபோர்த்து கொஸ்டின், சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் டேஸ் நாட்டை சார்ந்தவர். சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் யாருன்னு தெரியுதா? ஆங்கிலேயர்கள். அவர் நம்ம என்ன கேட்பாரு, வில்லியம் ஹாக்கின்ஸ் பெர்மிஷன் கேட்பார் இல்லையா வணிக மையம் வைக்கிறதுக்கு, அவர் தான். ரைட். இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர் யாரு? ஆங்கிலேயர்கள். இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவர்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். ஃபிஃப்த் கொஸ்டின், இந்தியாவில் ஆங்கிலேயர் கட்டிய முதல் கோட்டை. இதுக்கெல்லாம் நீங்கள் நம்ம படிச்சுட்டு ப்ரீவியஸ் கிளாஸை பார்த்துட்டே வந்தீங்கன்னா இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனே தேவையில்லைல, நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம் கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா. இந்தியாவில் ஆங்கிலேயர் கட்டிய முதல் கோட்டை என்ன படித்தோம்? செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. இதை எப்படி சொல்லுவாங்க? புனித ஜார்ஜ் கோட்டைன்னு சொல்லலாம். அங்கே புனித ஜார்ஜ் கோட்டைன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுவும் ஆன்சர் கரெக்டு தான். ஆங்கிலேயர் கட்டிய முதல் கோட்டை எங்கே கட்டியிருப்பாங்க? இது சென்னையில் கட்டியிருப்பாங்க இல்லையா? கரெக்ட். அந்த குத்தகைக்கு இடம் வாங்கினப்போ கட்டியிருப்பாங்க, அந்த இடத்துல செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டியிருப்பாங்க. சிக்ஸ்த் கொஸ்டின், பின்வரும் ஐரோப்பிய நாட்டினருள் வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர். இது நம்ம ஐரோப்பிய கண்டத்திலிருந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்கலாம் வந்தாங்கன்னு பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? போர்ச்சுகல், டச்சுக்காரர், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், கடைசியாக பிரெஞ்சுக்காரர்கள். இந்த ஆர்டர் வைஸ் நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லேயும் இந்த நம்ம சொல்லிகிட்டே வந்திருப்போம். ஏன் சொல்லிகிட்டே வந்திருக்கோம்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டினுக்காக தான். ஃபர்ஸ்ட் வந்தது யாரு, கடைசியாக வந்தது யாரு, தேர்டாக வந்தது யாரு, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொஸ்டின் வர்றப்ப உங்களுக்கு ஆர்டர் படி நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா இதை நீங்கள் ஆன்சர் மனப்பாடம் பண்ணணும்னு இல்லை, புரிஞ்சு படித்த மாதிரி நம்ம ஆன்சர் என்ன செஞ்சிடலாம், பண்ணிடலாம். கடைசியாக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர் யாரு? பிரெஞ்சுக்காரர்கள். கரெக்டா.
செவன்த் ஒன் போலாம். செவன்த் வந்து தமிழ்நாடு கடற்கரையோரத்தில் உள்ள தரங்கம்பாடி டேஸ் வர்த்தக மையமாக இருந்தது. தரங்கம்பாடினாலே யாரோட வர்த்தக மையம்? டேனியர்களோட வர்த்தக மையம். தரங்கம்பாடி யாரோட வர்த்தக மையம்? டேனியர்களோட வர்த்தக மையமாக இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகம் டேஸ் அமைந்துள்ளது. அதாவது ஆவண காப்பகம், வரலாற்று ஆதாரங்கள் படிக்கும் போது நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு ஆவண காப்பகம் பார்த்தோம். தமிழ்நாடு ஆவண காப்பகம் பார்த்தோம். இந்திய தேசிய ஆவண காப்பகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேசிய ஆவண காப்பகம் எங்க இருக்கு? புதுடெல்லியில் அமைந்துள்ளது. செகண்ட் கொஸ்டின், போர்த்துகீசிய மாலுமியான பார்த்தலோமியோ டயஸ் என்பவரால் ஆதரிக்கப்பட்டார். மாலுமி, எந்த மாலுமி? போர்த்துகீசிய மாலுமி பார்த்தலோமியோ டயஸ் பார்த்தோம் இல்லையா, அவர் எந்த மன்னரால் ஆதரிக்கப்பட்டார்? மன்னர் 2ஆம் ஜான் என்பவரால் என்ன செய்யப்பட்டார்? ஆதரிக்கப்பட்டார். தேர்ட் கொஸ்டின், இந்தியாவில் அச்சு இயந்திரம் எந்த ஆண்டு? 1556 டேஸ் அரசால் கோவாவில் நிறுவப்பட்டது. அச்சு இயந்திரம்னாலே யாரு? போர்த்துகீசிய அரசால் கோவாவில் நிறுவப்பட்டது. இயர் ரொம்ப முக்கியம். எந்த இயர்னு பார்த்துக்கோங்க, 1556. ஃபோர்த் கொஸ்டின், முகலாய பேரரசர் டேஸ் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வர்த்தகம் செய்ய அனுமதி அளித்தார். அதாவது என்ன கேட்டிருக்காங்க? முகலாய பேரரசர் யார் வந்து இந்தியாவில் வந்து ஆங்கிலேயர்கள் வர்த்தகம் செய்ய அனுமதி கொடுத்தான்னு பார்த்துருக்கோம். இதை நமக்கு நிறைய தடவை நம்ம ரிப்பீட்டடாக நம்ம இதை பார்த்தாச்சு. எந்த மன்னர் சொல்லியாச்சு? ஜஹாங்கீர். மன்னர் ஜஹாங்கீர், முகலாய மன்னர் ஜஹாங்கீர். நம்ம சொன்னோம் இல்லையா ப்ரீவியஸ் கிளாஸ்லயே, முகமது மன்னர் வந்து என்ன, முகலாய மன்னர். ஜஹாங்கீர் மட்டும் ஒருவேளை ஆங்கிலேயருக்கு வர்த்தகம் செய்ய அனுமதி கொடுக்காம இருந்திருந்தா நம்மளோட வரலாறு மேபி மாறி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு அப்படின்னு படிச்சோம் இல்லையா. அதனால ஜஹாங்கீர் மன்னர், ஜஹாங்கீர் பேரரசர், சாரி மன்னர் கிடையாது, முகலாய பேரரசர் ஜஹாங்கீரை வந்து நீங்க என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. ஓகே, ஃபிஃப்த் ஒன், பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் யாரால் நிறுவப்பட்டது? பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் பார்த்த கால்பர்ட் என்பவரால் நிறுவப்பட்டது. கால்பர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி. ஓகேவா. சிக்ஸ்த் ஒன், டென்மார்க் மன்னர் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்க ஒரு பட்டயத்தை வெளியிட்டார். எந்த டென்மார்க் மன்னர்னு கேட்டிருக்காங்க? 4ஆம் கிறிஸ்டியன். எந்த மன்னர்? 4ஆம் கிறிஸ்டியன் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்க ஒரு பட்டயத்தை வெளியிட்டார். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். மேட்ச் தேர்ட் ஒன் பொறுத்துக. ஓகேவா. இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க? அந்த ஐரோப்பியர்களோட யார் யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு, அவங்க எந்த ஆண்டு வந்தாங்க, ஆண்டை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம படித்தது பார்த்தீங்கன்னா போர்த்துகீசியர், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். இங்கே வந்து யாரை கொடுக்கலாம்? போர்த்துகீசியர் கொடுக்கலாம். ஓகே, ரைட். இப்போ டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். இப்போ பார்த்த உடனே நமக்கு பிரெஞ்சுக்காரர்கள்லாம் கடைசியாக வந்தாங்க. ஸோ பிரெஞ்சுக்காரர்களை தூக்கி என்ன பண்ணிடலாம்? மேட்ச் பண்ணுங்க. 1664. இதுலேயே லாஸ்ட் யாரா இருக்கா? 1664. ஸோ அதை மேட்ச் பண்ணிக்கலாம். எப்படி மேட்ச் பண்ணணும்னு நீ இயர் படி படிச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் யார் யார் வந்தாங்க அந்த ஆர்டர் படியும் படிச்சுக்கலாம். ஓகே, ரெண்டாவது, டச்சுக்காரர்கள் 1602 வந்தாங்க. அப்படிதானே? டச்சுக்காரர்கள் எந்த வருஷம் வந்தாங்க? 1602. ஆங்கிலேயர்கள் 1613 தான் வந்து சூரத்தில் வணிக மையத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் இது ஏன் 1600 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1600ன்ற வருஷம் எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, இங்கிலாந்து ராணி எலிசபெத் என்ன சொல்லியிருப்பாங்க? 1600 டிசம்பர் 31 ஒரு பட்டயத்தை கொடுத்துருப்பாங்க இல்லையா, நீங்கள் என்ன செய்யலாம்? வணிக மையத்தை என்ன பண்ணலாம்? வர்த்தக மையத்தை ஸ்டார்ட் பண்ணலாம், கிழக்கிந்திய கம்பெனிகள்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு கொடுத்துருப்பாங்களா, அதைத்தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1600ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டேனியர்கள் என்னன்னா 1616, பிரெஞ்சுக்காரர்கள் கடைசி 1664. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், சரியா தவறா என குறிப்பிடுக. ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் ஒன்,
சுயசரிதை எழுதப்பட்ட ஆதாரங்களுள் ஒன்று. நம்ம படிச்சோம் இல்லையா, வரலாற்று ஆதாரங்கள்ல எழுதப்பட்ட ஆதாரமும் ஒண்ணு. அந்த எழுதப்பட்ட ஆதாரங்கள்ல என்னெல்லாம் இருந்துச்சு? இலக்கியங்கள் இருந்துச்சு, ஆவண காப்பகங்கள் இருந்துச்சு, அப்படிலாம் இருந்தது தானே. அதுல சுயசரிதையும் எழுதப்பட்ட ஒரு ஆதாரம் தான். சுயசரிதை எழுதப்பட்ட ஆதாரங்களுள் ஒன்று. சரி, ஓகே, கரெக்ட் தான், சரிதான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? நாணயங்கள் வந்து பயன்பாட்டு பொருள் ஆதாரங்களுள் ஒன்று. ஆமா, நாணயங்கள் வந்து ஒரு பயன்பாட்டு பொருள் ஆதாரம் தானே. கரெக்டா, அப்ப இதுவும் சரி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆனந்தரங்கம் பிரிட்டிஷ் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இல்ல, ஆனந்தரங்கம் யாரோடனா பிரான்ஸ் நாட்டோட பிரான்ஸ் நாட்டோட இல்ல, பிரான்ஸ் மொழிபெயர்ப்பாளராக தான் யார் இருந்தா? ஆனந்த ரங்கம் இருந்தாரு. ஃபோர்த் ஒன், வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடம் ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படுகிறது. ஆமா, வரலாற்று ஆவணங்கள்லாம் பாதுகாக்கப்படுற இடத்தோட பேர் என்ன? ஆவண காப்பகங்கள். ஸோ அது கரெக்ட் தான். ஃபிஃப்த் ஒன், பின்வரும் கூற்றினை ஆராய்ந்து சரியானவற்றை தேர்வு செய்க. நம்ம வச்சுக்கலாமா? சரியானவற்றை தேர்வு செய்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? கவர்னர் நினோ டி குன்கா போர்த்துகீசிய தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாக்கு மாற்றினார். ஆமா, அவர் என்ன செஞ்சாரு? நினோ டி குன்கா போர்த்துகீசிய தலைநகர் என்ன இருந்துச்சு? கொச்சியா தான் இருந்துச்சு. அதை என்னத்துக்கு மாத்தினாரு? கோவாக்கு மாற்றினார். அப்ப அது கரெக்டு. செகண்ட் ஒன், போர்த்துகீசியவர்கள் இந்தியாவில் கடைசியாக வெளியேறினர். ஆமா, ஒவ்வொருத்தரா வந்து என்ன டாமினேட் பண்ண போர்த்துகீசியர்கள் இந்தியால இருந்து கடைசியா வெளியே போயிட்டாங்க இல்லையா. அது கரெக்டு தான். தேர்டு, டச்சுக்காரர்கள் சூரத்தில் தங்கள் வணிக மையத்தை நிறுவினர் கொடுத்திருக்காங்க. டச்சுக்காரர்கள் சூரத்துல வந்து வணிக மையத்தை வைக்கல, மசூலிப்பட்டினத்துல தான் அவங்க என்ன செஞ்சாங்க? வணிக மையத்தை நிறுவினாங்க. அப்ப தேர்டு ஒன் மட்டும் தப்பு. தேர்டு ஒன் என்னது? தவறு. ஃபோர்த் ஒன், இங்கிலாந்தின் மன்னர் முதலாம் ஜேம்ஸ் ஜஹாங்கீர் அவைக்கு சர் தாமஸ் ரோவை அனுப்பினார். அப்ப இங்கிலாந்தோட மன்னர் முதலாம் ஜேம்ஸ் யார் அனுப்புனாரு? ஜஹாங்கீர் அவைக்கு சர் தாமஸ் ரோவை அனுப்புனார். ஆமா, அனுப்புனாரு தானே. அவர் தானே ஒரு 3 வருஷம் தங்கி இருந்துட்டு என்ன செய்யல, பெர்மிஷன் கொடுக்கல அந்த இது வர்த்தக மையம் அமைக்க. ஆனால் அவர் அந்த 3 வருஷம் தங்கி இருந்துட்டு எனக்கு வேணாம், பெர்மிஷன் தேவையில்ல, நான் சும்மா ஸ்டே மட்டும் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார்? கடைசியில் கிளம்பும் போது நல்ல பேர் வாங்கிட்டு அந்த பெர்மிஷனே வாங்கிட்டு கிளம்புனார்ல, அவர் தான் சர் தாமஸ் ரோ. ஸோ அதுவும் கரெக்டு. முதலாம் ஜேம்ஸ் என்ன பண்ணார்? ஜஹாங்கீர் அவைக்கு சர் தாமஸ் ரோவை அனுப்பினார். இப்போ இதில் எது மட்டும் தப்பு? 3 மட்டும் கிடையாது, மீது எல்லாமே சரி. அப்போ 1 சரி, 1 2 and 4, 1 2 4 சரி. அப்ப ஆன்சர் அதுக்கு எங்க இருக்கு? இந்த இருக்குல்லையா, ஃபோர்த் ஒன் இ, இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? தவறான இணையை கண்டறிக. தவறான இணை எதுன்னு பாருங்க. இங்க இருந்து பார்க்கலாம். கால்பர்ட் வந்து யாரு? கால்பர்ட் பிரான்ஸ் நாட்டில் தான் இருந்தாரு. ஸோ அது கரெக்டு. கேப்டன் ஹாக்கின்ஸ் இங்கிலாந்து, ஆங்கிலேயர்கள். ஸோ அதுவும் கரெக்டு. பெட்ரோ காப்ரல் யாரு? போர்ச்சுகல் நாட்டோடது. ஸோ அதுவும் கரெக்டு. பிரான்சிஸ் டேவு யாரு? போர்ச்சுகல் நாட்டோடது தான். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டென்மார்க்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? தவறான இணையை கண்டறிக. ஸோ தவறான இணை எது? பிரான்சிஸ் டே, டென்மார்க்ன்றது தப்பு. இதுதான் இதோட ஆன்சர். இதோட ஸ்கூல் புக்கோட என்ன பண்ணுது? எக்ஸசைஸ் எல்லாம் ஃபினிஷ் ஆகுது. இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. டவுட் இருந்துச்சுன்னா வீடியோ வந்து திரும்ப பாருங்க, எல்லாம் புரியும். இல்லை பழைய வீடியோ எல்லாம் பார்த்துட்டே வாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஸ்கூல் புக் பேக் வந்து ஃபினிஷ் ஆகுது. நீங்கள் கண்டினியூ பண்ணிங்க. டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபர்தராக வீடியோவை என்ன பண்ணுங்கள், பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. இப்போ ஐரோப்பியர்களின் வருகை டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்காண்டி கொஞ்சம் நோட்ஸு. தமிழ் வரலாற்று குறிப்பு ஆவணங்களில் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பெயர், அதாவது தமிழ் வரலாற்று குறிப்பு ஆவணங்களில் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பெயர் என்னன்னா ஆனந்தரங்கம். நான் படிச்சிருக்கோம் இல்லையா? எஸ், கரெக்ட். தமிழ்நாடு ஆவண காப்பகம் என அழைக்கப்படும் சென்னை பதிவாளர் அலுவலகம் எங்கே இருக்குன்னா சென்னையில் தான் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் ஒன், போர்த்துகீசிய இளவரசர் ஹென்றி பொதுவாக எப்படி கூப்பிடுவாங்கன்னா மாலுமி ஹென்றின்னு என்ன செய்வாங்க? கூப்பிடுவாங்க. நீலநீர் கொள்கையை பின்பற்றியவர் யாருன்னா பிரான்சிஸ் டி அல்மெய்டா.
அடுத்து முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் சூரத்தில் வர்த்தக மையம் அமைக்க ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு 1613 அனுமதி வழங்கினார். முகலாய பேரரசர் யாருன்னு கேட்பாங்க, ஜஹாங்கீர். இது ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஜஹாங்கீர் பேரரசர் ஜஹாங்கீர் எந்த வருஷம்னா 1613 ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு என்ன செஞ்சிருப்பாரு, அனுமதி வழங்கினார். நெக்ஸ்ட் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி 1664 கால்பர்ட் என்பவரால் உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட முதல் கோட்டை புனித சார்ஜ் கோட்டை, செயின்ட் சார்ஜ் கோட்டைன்னு இதை சொல்லுவாங்க. எப்படி கொடுத்தாலும் ஆன்சர் வந்து கரெக்டு தான், நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சில நேரத்தில் கன்ஃபியூஷன் ஆகும். கிழக்கு பகுதி முழுமைக்கும் தலைமையிடமாகவும் விளங்கியது. அந்த புனித சார்ஜ் கோட்டை தான் என்ன செய்யறது, கிழக்கு பகுதி முழுமைக்கும் தலைமையிடமாகவும் விளங்கியது. இது நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 1608 ஜஹாங்கீர் அகவைக்கு மாலுமி வில்லியம் ஹாக்கின்ஸ் சில சலுகைகளை பெற அனுப்பி வைக்கப்பட்டார். அதாவது வர்த்தக மையம் அமைக்க வந்து இவர் கேட்டிருப்பாரு. அப்போ வந்து போர்த்துகீசிய ஆதிக்கம் கையில் இருக்கனால ஜஹாங்கீர் என்ன செய்ய மாட்டாரு, அனுமதி கொடுத்துருக்க மாட்டாரு. அதே இது திரும்ப நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்களேன். 1615 ஜஹாங்கீர் அகவைக்கு இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் அவர்களால் சர் தாமஸ் ரோ அனுப்பி வைக்கப்பட்டார். ஜஹாங்கீர் அவைக்கு மாலுமி வில்லியம் ஹாக்கின்ஸ் அனுப்பியிருப்பாங்க. அப்போ பெர்மிஷன் கிடைச்சிருக்காது. 615 சர் தாமஸ் ரோ அனுப்பி வைப்பார். அவர் தான் ஒரு 3 வருஷம் தங்கியிருந்து என்ன பண்ணிட்டுப்பாரு, பெர்மிஷன் வாங்கியிருப்பார்ல, அவர் தான் இந்த சர் தாமஸ் ரோ. இது எதுக்கு இந்த ரெண்டும் போட்டிருக்கோம்னா, 2 பேருமே ஜஹாங்கீர் அவைக்கு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னா மாலுமி வில்லியம் ஹாக்கின்ஸ், அவரால் அந்த சலுகையை பெற முடியாது. 2வது சர் தாமஸ் ரோ தங்கியிருந்து அவர் கேட்க வந்த விஷயத்தை என்ன பண்ணியிருப்பாரு, பெர்மிஷன் கிடைச்சு அவர் அந்த 3 இடத்துலையுமே என்ன பண்ணியிருப்பாரு, வர்த்தக மையம் அமைச்சிட்டு தான் கிளம்பியிருப்பாரு. கடைசியா லாஸ்ட் ஃபைனல் ஒன் வந்து பிரான்சின் மிக முக்கியமான மற்றும் வளமான குடியேற்றமாக விளங்கியதுன்னு கொடுத்துருக்காங்க. பிரான்ஸ்னால என்னது, பாண்டிச்சேரி தான். இவ்வளோதான் ஐரோப்பியர்களின் வருகை வந்து இவ்வளோதான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 6 கிளாஸ்லேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த 6 கிளாஸ்லேயும் நீங்கள் டே 1ல் இருந்து வீடியோவை பாருங்கள். 1 பை 1ஆக பார்த்துட்டே வாங்க. எந்த டவுட்டும் மேக்ஸிமம் வராது. மேக்ஸிமம் டவுட்டு இருந்துச்சுன்னா ஏதாவதுனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், படித்து பாருங்கள். வீடியோ ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பாருங்கள், புரியும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 8th ஸ்டாண்டர்டோ இல்லை டிஎன்பிஎஸ்சிக்கோ படிக்கிறாங்கன்னா ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.